Hi children. So already we have seen our all the concepts based on the applications of trigonometry. இப்போ exercise 9.1ல first sum we are going to see. இப்போ இந்த மாதிரி ஒரு applications oriented sumsலாம் வரும்பொழுது we will give more importance for reading the question children. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பே. கொஷின்ஸை ரீட் பண்ணவே நீங்கள் ரெடியாக இல்லை. முதல்ல கொஷின்ஸை நல்லா தரவாக ரீட் பண்ணணும். whoever மேபி அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கட்டுமே, அந்த ஒரு வேர்ட் ப்ராப்ளம் அவங்க நியூவாக பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ரீடிங்லேயே எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் கூட தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த கிவன் கண்டென்ட். ஃபஸ்ட் டைம் படிக்கும்பொழுது புரியாது, செகண்ட் டைம் தேர்ட் டைம் த்ரைஸ் நீங்கள் படிக்கும்பொழுது தான் யூ ஆர் ஏபிள் டு நோ மீனிங் ஃபார் த கிவன் கண்டென்ட். இதை தயவு செய்து நானும் ஃபஸ்ட் 20 years ஐ எம் டெல்லிங் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் த சில்ட்ரன் தோஸ் ஆர் ஃபாலோவிங் திஸ். அவங்களால நல்லா இப்போ நீங்கள் சொல்லிட்டு டாப்பர்ஸ் அந்த ஸ்கோரர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட சீக்ரெட் என்னென்னா இதுதான். அவங்க ரிப்பீட்டடாக ரீட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணவே தயாராகவே இல்லை. கொஷின்ஸை ரீட் பண்ணணும், திரும்ப ரீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மீனிங் நிறைய புரியும். அது புரிஞ்சிச்சனாலே கான்செப்ட் லிங்க் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிம்பிள் மேக்ஸ் இஸ் வெரி ஈஸி, சிம்பிளஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சர்க்கஸ் artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. ஃபஸ்ட் டைம் இப்போ நான் வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்பொழுது இஃப் சப்போஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், ஸோ ஐ வாண்ட் டு ரீட் த கொஸ்டின் அகெயின். A circus artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Find the height of the pole if the angle made by the rope with the ground. Underline the word angle made by the rope with the ground. Underline the word children. Angle made by the rope with the ground level is 30 degree. அப்போ எப்படி நம்ம படம் வரையணும் நீங்களே பாருங்கள். ஒரு போல் இருக்கு, தான் போல் இருக்கு. போல் இஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, போல் இஸ் வித் தி கிரவுண்ட் ஆல்வேஸ் 90 degree. ஸோ ஃப்ரம் ஏ டாப் ஆஃப் த போல்ல இருந்து ஒரு rope tightly stretched and tied at the ground. என்ன அர்த்தம்? there is no any slagging in that. அங்கே ஒரு தொய்வாக போகிறது லூஸாக இருக்கிறதுலாம் இல்லாமல் டைட்டாக தேர் stretched and tying in the to the ground. the rope பார்த்துக்கோங்க, இதுதான் rope, இதுதான் என்னது rope. இந்த rope made the angle with the ground. கிரவுண்டோட தான் என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது? 30 degree. லுக் அட் த போர்ட் ஹியர். இந்த ரோப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது. இது எதனோட கிரியேட் பண்ணுறது? போல். இந்த ரோப் கிரவுண்டோட ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது. இது எந்த ஆங்கிள்? 30. இதுதான் கொடுத்துருக்காங்க. they didn't give this. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை மார்க் பண்ணியாச்சுனாலே ஒரு 50% சம் இஸ் ஓவர். இப்போ யூ ஷுட் கிவ் த நேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ லென்த்தி ஸ்டேட்மெண்ட், லென்த்தி கேல்குலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். The pole height you can take this as AB. இந்த பாயிண்ட்டை நான் சின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஐ எம் வெரி ஸ்லோ லேர்னர். என்னாலலாம் இந்த ஏபின்னு எழுதும்போது ஐ வில் கெட் த கன்ஃபியூஷன். பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஸாக இருக்குன்னு சொல்லும்பொழுது ஐ வில் கால் திஸ் ஆஸ் ஹெச். எதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், இந்த போலுடைய ஹைட் தான் கண்டுபிடிக்கிறோம், ஹெச் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே வேணால் எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் அப்படின்னா என்ன? ஏபி ஹைட்டு ஆர் ஹைட் ஆஃப் த வெர்டிக்கல் போல் எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ரோப்புடைய லென்த் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர். 20 மீட்டர் ரோப்பு தே கிவன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக அட்ஜசன்ட் சைடா, ஓகேவா? இங்கே எழுதுனா இது கன்ஃபியூஷன்ஸ், இங்கே வேணால் எடுத்துக்கலாம். லெட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி போல். ஹைட் ஆஃப் தி போல் இங்கே எழுதிக்கோங்க. இப்போ கவனிங்க, இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. 30 அப்போது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ஹைபாட்னஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது கிவன். ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆப்போசிட் சைட். தே கிவன் hypotenuse. So listen carefully.
அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதை ரெண்டையும் லிங்க் பண்ணுற ரேஷியோ எது, அதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் we have to find out hypotenuse they given, opposite hypotenuse எந்த ரேஷியோ லிங்க் பண்ணுறது ரெண்டுத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். சைன் தீட்டா. இப்போது நம்ம அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள், இது எப்பவுமே நம்ம எழுதணும், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதனால தான் நான் இதை அப்ளை பண்ணுறது நம்ம சொல்கிறோம் இங்கே. therefore sin 30 is equal to opposite by hypotenuse. இங்கே ஆப்போசிட் என்னது, h, ஹைபாட்டனஸ் என்னது 20. sin தீட்டாவோட வேல்யூ என்ன, நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into h is equal to 20. So h is equal to 20/2. So h is equal to 10 meter. நம்ம அதோட விட்டுடலாமா, நம்ம எடுத்து எழுதணும். அதோட நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும், therefore height of the vertical pole equal to 10 meter. இப்படி ஆன்சரை முடிச்சிடணும். ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். எந்த வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருந்தா கூட நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் வி ஷுட் கிவ் இட் த ஸ்டேட்மெண்ட், யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணுற பாருங்க. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் ஹைபாட்னஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல லிங்க் பண்ணுற ரேஷியோ தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் அங்கே விஷயமே. சூஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த ஆங்கிள் வேல்யூ நமக்கு தெரியும். அவ்வளோ சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் பாயிண்ட். சரி, go to second sum.